இன்றைய உலகத்தில் பலர் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். பணக்காரராக முன்பே பணக்காரன் போல வாழ முயற்சிக்கிறார்கள். உண்மையான செல்வந்தர்கள் எப்படி வளர்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் அமைதியாக வளர்கிறார்கள். விதை மண்ணுக்குள் அமைதியாக வளர்வது போல அவர்களின் செல்வமும் சத்தமில்லாமல் வளர்கிறது. ஒரு மரத்தை நினைத்துப் பார். அது பழம் தரும் முன் பல ஆண்டுகள் வேரை வளர்க்கிறது. வேர்கள் வலிமையாக இருந்தால்தான் மரம் உயரமாக வளரும். அதேபோல் பணக்கார வாழ்க்கையின் வேர் என்பது வருமானம் அல்ல, பழக்கங்கள். அமைதியாக பணக்காரனாக மாற வேண்டுமென்றால் முதலில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பலர் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்கிறார்கள். அதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் தங்குவதில்லை. ஒரு மனிதன் மாதம் 10,000 சேமிக்கிறான். மற்றொருவன் மாதம் 50,000 சம்பாதித்தும் எதையும் சேமிக்கவில்லை. 10 வருடங்களுக்கு பிறகு யார் முன்னேறுவார்? சேமித்தவன்தான். ஏனெனில் செல்வம் சம்பாதிப்பதால் மட்டும் உருவாகாது, சேமிப்பதால் உருவாகும். இரண்டாவது, அமைதியாக கற்றுக்கொள். பலர் ஓய்வு நேரத்தில் பயனற்ற விஷயங்களில் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் புதிய அறிவை தேடுகிறார்கள். அறிவு அதிகரிக்கும் போது வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஒரு விவசாயி விதை விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. அதேபோல் அறிவை விதைக்காமல் செல்வத்தை அறுவடை செய்ய முடியாது. மூன்றாவது, உன் வருமானத்திற்கு கீழே வாழ கற்றுக்கொள். இது மிகவும் முக்கியம். பலர் பிறரை கவர்வதற்காக செலவு செய்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் தங்களை வளர்ப்பதற்காக செலவு செய்கிறார்கள். ஒரு எளிய உதாரணம். 2 நண்பர்கள். ஒருவன் கிடைத்த பணத்தில் புதிய பொருட்களை வாங்குகிறான். மற்றொருவன் அதே பணத்தை புதிய திறன்களை கற்க பயன்படுத்துகிறான். சில ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் மனிதன் மீண்டும் பணத்திற்காக ஓடுகிறான். இரண்டாவது மனிதன் பணத்தை தன்னிடம் வரவழைக்கிறான். இதுதான் வித்தியாசம். நான்காவது, உடனடி மகிழ்ச்சியை விட நீண்டகால வளர்ச்சியை தேர்வு செய். இன்று சிறிய தியாகம் செய்தால் நாளை பெரிய சுதந்திரம் கிடைக்கும். அமைதியாக பணக்காரனாக மாறுபவர்கள் தங்கள் வெற்றியை உலகிற்கு தினமும் காட்ட மாட்டார்கள். அவர்கள் வேலை செய்வார்கள், கற்றுக்கொள்வார்கள், சேமிப்பார்கள், முதலீடு செய்வார்கள், மீண்டும் அதையே செய்வார்கள். ஒரு நாள் மக்கள் அவர்களின் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அந்த வெற்றி ஒரு நாளில் வந்ததல்ல, பல ஆண்டுகளாக அமைதியாக செய்த முயற்சியின் விளைவு. நினைவில் வைத்துக்கொள், சத்தம் போடுவது வளர்ச்சி அல்ல, தொடர்ச்சியான முன்னேற்றம்தான் வளர்ச்சி. எனவே பிறருக்கு காட்டுவதற்காக வாழாதே, உன் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக வாழ். அமைதியாக உழை.